இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபாவளி போனஸ் மற்றும் PF சரிவர வழங்காததை கண்டித்து கோவை மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் மாநகராட்சி மைய அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அளித்த பேட்டியை பொது பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் நாங்களும் இது குறித்து பெட்டிஷன் ஒரு 7-8 முறை கமிஷனர்கிட்டையும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், நிர்வாக தரப்பிலையும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், நிறையா வேலை நிறுத்தமும் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு அதிகாரிகளையும் வந்து பேசுகிறாங்க, கண்டிப்பாக இது முடிச்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்களே ஒழிய இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வரல. இப்போ நாங்கள் எங்கள் குறைகளை இப்போ நாங்கள் எல்லா இடத்துலையும் அதிகாரிகள்ட்டையும் சரி ஒப்பந்ததாரர்கள்ட்டையும் சரி நாங்கள் முறையாக முறையிட்டு இருக்கோம். ஆனால் அது முறையான முறையில் எங்களுக்கு எதுவுமே செஞ்சு தரல. இது இப்போது இந்த கான்ட்ராக்ட் எடுத்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாச்சு. இது வரைக்கும் நாங்கள் சொன்ன கோரிக்கையோ இல்லை நிபந்தனைகளையோ எதுவுமே எங்களுக்கு செஞ்சு தரல. பொதுவாக சொல்லணும்னா ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள் கையுறையோ இல்லை எங்களுக்கு போடுகின்ற யூனிஃபார்மோ இல்லை ஷூவோ இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. மெயினாக இப்போ சொல்ல போனீங்கன்னா வைப்பு நிதி BF அமௌண்ட் எங்கள் சம்பளத்தில் எவ்வளோ பிடிக்கிறாங்க, அதில் எவ்வளோ எங்களுக்கு போடுறாங்கங்கிறது கூட கன்ஃபார்மாக இது வரைக்கும் தரல. அதுக்காக நாங்கள் சேலரி பில்லு எவ்வளோ ESI பிடிக்கிறீங்க, எவ்வளோ BF பிடிக்கிறீங்க, எவ்வளோ சம்பளம் போடுறீங்கிற மாதிரி ஒரு பில்லை நாங்கள் கேட்டிருந்தோம். அது 1.5 வருஷமாக கேட்டுட்ருக்கோம், இன்னும் தரலைங்க. இது மெயின் முக்கியமான ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். அந்த BF அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சால் தானே எங்களுக்கும் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். கேட்டால் எங்களுக்கு நீங்கள் பொதுமக்களுக்காக கஷ்டப்படுறீங்க, பொதுமக்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் வேலை நிறுத்தம் செய்யக்கூடாது, நீங்கள் எதையுமே பேசி தான் தீர்த்துக்கணும்னு 1.5 வருஷமாக நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு முடிவும் கிடைக்கல இது வரைக்கும். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். அருண், விவரங்கள். வணக்கம். அதாவது கோவை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாகவே போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். இருப்பினும் அவர்களுக்கான கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படாத சூழல்தான் தற்போது இன்றைய தினம் ஒப்பந்த அடிப்படையில் மாநகராட்சியில தூய்மை பணி மேற்கொள்ளக்கூடிய வாகனங்களை ஓட்டும் ஓட்டுநர்கள் இன்று முதற்கட்டமாக தங்களது போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கான PF தொகையை வழங்கவில்லை, தாங்கள் கோரிய அடிப்படையில் தீபாவளி போனஸ் வழங்கவில்லை என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி வளாகத்தில் சுமார் ஒரு 80க்கும் மேற்பட்டோர் வளாகத்திற்குள்ளேயே தரையில் அமர்ந்து தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் என்பது தங்களது கோரிக்கையை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த தூய்மை பணியாளர்கள் குறிப்பாக இந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் என இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வாகனங்களை ஓட்டுவதற்கு ஓட்டுநர்கள் இல்லாத ஒரு சூழல் நிலவியது. இதைத் தொடர்ந்து மாநகராட்சியிலேயே பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய தினம் அந்த வாகனத்தை எடுத்து பணிக்கு சென்றிருக்கிறார்கள். யார் பணிக்கு சென்றாலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த இடத்தை நகரப்போவதில்லை என்றும், கடந்த தீபாவளிக்கு முன்பாக இருந்து தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில மாநகராட்சி நிர்வாகம் எந்த விதமான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்ற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் தற்போதைய அந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இந்த போராட்டம் இன்றைய தினம் முடிவடைந்து மேலும் நாளையும் இந்த போராட்டம் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி அருண். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.